எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அன்றைக்கி விஜய் அண்ணன் அறிவித்த லாஸ்ட்டு ஒரு கன்னியாகுமரி அறிவிச்ச திட்டத்தை தான் இன்றைக்கி மறுபடியும் அதை ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினச்சேன். டேஷ்போர்ட் கவர்னன்ஸ்னு சொல்லி அவர் அறிவிச்சார். அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ வருமானம் வருது, நம்ம வரி எவ்வளோ செலுத்துகிறோம், அவங்க எங்கெல்லாம் கடை வாங்குகிறாங்க, தமிழ்நாடோட கடை எவ்வளவு, அது எப்படிலாம் செலவழிக்கப்படுது அப்படின்றத ஏஐ டெக்னாலஜி மூலிமா ஒரு ஆப்பில் கொண்டு வந்து சராசரி மனுஷனும் தன்னோட செல் போக்க ஒரு மொபைல் மூலிமா அதை ஈஸியாக வந்து பார்க்குற மாதிரி கொண்டு வர போகிறேன்னு சொல்லி உறுதியளித்தார். ஏன்னா இது ஒரு ஊழலற்ற ஆட்சியை நான் கொண்டு வரேன், நான் ஊழல் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லும்போது எப்படி ஊழலற்ற ஆட்சியை நீங்கள் கொண்டு வர முடியும்னு கேள்வி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவர் கொண்டு வரும்போது இப்போ தமிழ்நாடோட வருமானம் எவ்வளவு, எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்க, கடன்லாம் எப்படி கழியுது, எல்லாருக்கும் அந்த உதவி திட்டங்களை எப்படி கொடுக்குறாங்க, ஒரு எம்எல்ஏவுக்கு ஃபண்டு எப்படி எவ்வளோ ஒரு அந்த ஊர் உள்ள ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இது என்னென்ன அந்த ஒரு ஒரு ஊரை சேர்ந்து என்னென்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்குள்ளே எவ்வளோ பணம் வருது, ஒரு பிரசிடெண்ட்டுக்கு அந்த வில்லேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் வருது, இப்படி ஒரு கவுன்சிலர் அவர் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குறாங்க, இப்படி எல்லா விஷயமும் வெளிப்படையாக நம்ம தெரியும் போது அவங்க எவ்வளோ செலவழிச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வந்துடும். அப்போ ஊழலே எங்கேயும் இல்லாதமாக அவர் ஈஸியாக அப்படியே மாற்றிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா. இப்போ இவங்க பண்ணுற ஊழலே நம்ம என்ன ஊழல் நடக்குது என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பணம் வந்திருக்கு, அவங்க எவ்வளோ அதை செலவழிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அது வெளிப்படையாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவங்க வந்து ஊழல் பண்ண முடியாமல் தான் வாழணும். அப்போ அந்த இடத்துல அவங்க ஒரு ஜெயிக்கிறதுக்காக தன்னோட சொந்த காசை செலவழித்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்கு அவங்க வர முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சிஸ்டமே சேஞ்ச் ஆகி ஒரு மக்கள் சேவை செய்யணுன்ற மட்டும்தான் அரசியலுக்கு வர சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறவன் அரசியலுக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே பணம் சம்பாதிக்க முடியாது, எல்லாம் வெளிப்படைத்தன்மை ஊழலே பண்ண முடியாது. அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் நுணுக்கத்தை நம்மளை கொண்டு வராரு பாருங்க பார்த்தீங்களா. அப்போ இவர் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்போ மாற்று அரசுன்றது எதுன்னு கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு. இப்போ ஊழல் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியும் மக்களுக்காக நிரூபிச்சிட்டாரு. இப்போ இதற்காக நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்க.